டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இன்ப நிதி வச்சு மாரி செல்வராஜ் சார் படம் டைரக்ட் பண்ண போறதா வரும் செய்தி உண்மையான? திருநெல்வேலியில இருந்து புஷ்பா கேட்டிருக்காங்க. இன்பநிதி சினிமாவில் அடியெடுத்து வைக்க போகிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் நடிக்கின்ற முதல் படத்தை மாரி செல்வராஜ் இயக்கணும் அப்படின்றது தான் இன்பநிதியினுடைய தந்தையான உதயநிதி ஸ்டாலினுடைய ஆசையாக இருக்கிறது. அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்றன. டியூட் படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு மதுரையில இருந்து குமுதா கேட்டிருக்காங்க. இன்றைக்கு இருக்கின்ற இளம் ரசிகர்கள் எல்லோரையும் கவர்கின்ற விதத்திலே டியூட் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் அமைந்திருக்கிறது. ரஜினி சாரோட ஆன்மீக பயண புகைப்படத்தை பார்க்க போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு செல்வபுரம்ல இருந்து முத்துபாலா கேட்டிருக்காங்க. ரஜினியுடைய ஆன்மீக பயணத்தினுடைய புகைப்படங்களை எல்லாம் பார்க்கும்போது ரஜினிகாந்தினுடைய அசாத்திய தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன் அப்படின்றது தான் உண்மை. 100 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகின்ற அந்தஸ்தில் உள்ள எந்த ஒரு சூப்பர் ஸ்டாராவது இப்படிப்பட்ட புகைப்படங்கள் வெளியே வருவதை அனுமதிப்பாரா? தைரியமாக இந்த புகைப்படங்கள்லாம் வெளிவருவதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ரஜினி இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் மேல் அவருக்குள்ள அசாத்திய நம்பிக்கை. கமல் சார் நிஜமாவே ஆஸ்கர் நாயகனாக உருவெடுப்பாரான்னு சேரன் மகாதேவியிலிருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. கமல் ஆஸ்கர் நாயகனாக உருவெடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன, பொறுத்திருங்கள். எம்ஜிஆர் சார் நல்ல நடிகரா, நல்ல மனிதரா, இல்ல நல்ல பொலிட்டீஷியனான சடையபுரத்துல இருந்து மைக்கேல் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரை நல்ல நடிகர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் மிக நல்ல மனிதர். முன்னாடிலாம் கன்னட படப்பிடிப்பு சென்னையில தான் நடந்ததான்னு பெங்களூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. முன்னையெல்லாம் கன்னட படங்கள் மட்டும் இல்லை, மொத்த தென்னிந்திய படங்களும் தமிழ்நாட்டில் தான் தயாராகி கொண்டிருந்தன. ஏவிஎம் ஸ்டூடியோவும் மாயினி ஸ்டூடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தெலுங்கு படத்துடைய படப்பிடிப்பு நடக்கும், இன்னொரு பக்கம் தமிழ் படம் நடக்கும், இன்னொரு பக்கம் கன்னடம் நடக்கும், இன்னொரு பக்கம் மலையாளம் நடக்கும். இதை தாண்டி ஒரு சில சமயங்களில் ஹிந்தி படங்களுடைய படப்பிடிப்பும் இங்கே நடந்து கொண்டிருந்தது. சுந்தர் சி விஷால் இணையும் படம் என்ன ஆச்சுன்னு மைசூர்ல இருந்து தனியா கேட்டிருக்காங்க. இந்த மாத இறுதியில் விஷாலோடு தான் இணைந்து பயணிக்கின்ற படத்தை தொடங்கிவிட வேண்டும் அப்படின்ற முடிவில் தான் சுந்தர் சி இருக்கிறார். சித்ரா சார், உங்களுக்கு கவிதை எழுதுற பழக்கம் இருக்கா? அப்படி இருந்தா எங்களுக்காக ஒரு கவிதை சொல்ல முடியுமான்னு பெங்களூர்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. எனக்கு கவிதை எழுதுகின்ற பழக்கம் இல்லை. ஜெய்சங்கர் சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் இருக்கிற ஒற்றுமை பத்தி சொல்ல முடியுமான்னு மத்திஹாலில இருந்து பரமசிவா கேட்டிருக்காங்க. விஜயகாந்துக்கும் ஜெய்சங்கருக்கும் உள்ள குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகள்னா 2 பேருமே தங்களுடைய தயாரிப்பாளருடைய நலனை பாதுகாப்பதிலே மிகுந்த அக்கறை காட்டியவர். தன்னுடைய சம்பளம் தான் முக்கியம் அப்படின்னு இந்த 2 கலைஞர்களுமே எந்த காலத்தில் நினைச்சதில்ல. அதே மாதிரி தன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உணவிட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்த 2 மாபெரும் கலைஞர்கள் மட்டும் இல்லை, மனிதர்கள் இவர்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன ஆனாங்கன்னு கோவையில இருந்து அக்ஷயா கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிருக்க இதே கேள்வியை தான் சினிமா உலகத்தை சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் பலரிடமும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்ன ஆச்சு, ஐஸ்வர்யா ராஜேஷ் என்னதான் ஆனார்? காலமாடன் கானம் பாட்டு எப்படி இருக்குன்னு கடலூர்ல இருந்து கதிர் கேட்டிருக்காங்க. மாரி செல்வராஜ் திரைப்படத்தில் இடம்பெறக்கூடிய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஹாண்டிங்காக இருக்கும். அப்படித்தான் இந்த பாடலும் அமைந்திருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு போய் வெற்றி கொடி நாட்டிய தமிழ் இயக்குநர்கள் யார் யாருன்னு சென்னையில இருந்து சிவா கேட்டிருக்காங்க. எஸ்.எஸ். வாசன், பீம்சிங், ஸ்ரீதர் தொடங்கி பல தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் இந்தியிலே வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார்கள். சமீபத்தில் ஹிந்தி படங்களிலே மிகப்பெரிய வெற்றி கொடியை பறக்க விட்டவர் அட்லி. வெங்கட் சுபா சாரை நீங்க எப்பெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு திருப்பதியில இருந்து சந்துரு கேட்டிருக்காங்க. வெங்கட் சுபாவை எந்த தருணத்தில் மிஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஒவ்வொரு நாள் அலுவலகத்தில் அடியெடுத்து வைக்கும் போதும் வெங்கட் சுபாவுடைய நினைவு வராமல் இருப்பதில்லை. சுஜாதா சார் மாதிரி இப்போ ஒரு எழுத்தாளரும் இல்லைன்னு எனக்கு தோணுது, அது சரியான? சதீஷ் ஸ்ரீநகர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சுஜாதாவை போல ஒரு எழுத்தாளர் இப்போ இல்லை அப்படின்றது உண்மைதான். ஏன்னா சுஜாதா இருக்கார, அவர் ஒரு அஷ்டாவதானி என்று தான் சொல்ல வேண்டும். அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை என்கின்ற அளவுக்கு ஒரு தகவல் களஞ்சியமாக இருந்தவர் சுஜாதா. அவருடைய மறைவு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. சிவாஜி சாரோட ரசிகரான நீங்க அவரோட எல்லா படத்தையும் பார்த்துட்டீங்களான்னு குன்றத்தூர்ல இருந்து புருஷோத் கேட்டிருக்காங்க. தீவிர ரசிகராக இருந்த போதும் சிவாஜி நடித்த எல்லா திரைப்படங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் நடித்த படங்களில் ஒரு 80% படங்களை நான் பார்த்திருக்கிறேன். ராமநாராயணன் சார் அண்ட் வி சேகர் சார் மாதிரி படம் எடுக்க இப்ப யாராவது இருக்காங்களான்னு சென்னையில இருந்து தேவிகா கேட்டிருக்காங்க. குடும்பத்தில் எடுத்த ராஜேஸ்வர் காளிசாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமநாராயணன், வி சேகர் போல குடும்ப படங்களை எடுக்கின்ற ஒரு இயக்குனர் தான் அவர். என்ன அவங்களுக்கு இவருக்கு ஒரு வித்தியாசம்னா, அந்த காலகட்டத்திலே தொடர்ந்து பல குடும்ப படங்களை எடுக்கக்கூடிய மாதிரி சினிமா உலகம் அமைந்திருந்தது. இப்போ அப்படிப்பட்ட நிலையிலே சினிமா உலகம் இல்லை. இல்லைன்னா இப்போ ராஜேஸ்வர் காளிசாமியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3-4 படங்களே இயக்கியிருப்பார். அரட்டை அரங்கம் நிகழ்ச்சி மீண்டும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த நிகழ்ச்சியை யார் ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு தென்காசில இருந்து ராம் கேட்டிருக்காங்க.
அரட்டை அரங்கம் மீண்டும் தொடங்க இருக்கிறது. அதில் நெறியாளராக மிகச்சிறந்த பேச்சாளரும் இயக்குனருமான கரு பழனி இப்போ நெறியாளராக இருக்க போகிறார் அப்படின்னு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலையா? யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் போன்றவர்கள்லாம் முன்ன மாதிரி ஏன் ஹிட்டான பாடல் கொடுக்க முடியலன்னு சென்னையிலேருந்து மாலினி கேட்டிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா, ஹாரி ஜெயராஜ் 2 பேருமே வெற்றி பாடல்களை கொடுக்க முடியாத இசையமைப்பாளர் இல்லை அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த வெற்றி கோட்டை தொடுவதற்கு கொஞ்சம் அவங்க உழைத்தார்கள் என்றால் போதும். என்ன காரணத்தாலும் அந்த உழைப்பை அவங்க போட மாட்டேன்றாங்க. சரோஜாதேவி மேம் பற்றி சுவாரஸ்யமான தகவல் இருந்தால் சொல்ல முடியுமான்னு கோபால சமுத்திரம்லேருந்து ராம் சந்தோஷ் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா உலகம் எத்தனையோ நடிகைகளை பார்த்துருக்கு அப்படின்னாலும் அதில் சரோஜாதேவி ஒரு தனி ரகம் என்று தான் சொல்ல வேண்டும். சரோஜாதேவிக்கென்று ஒரு தனி ஸ்டைல், சரோஜாதேவிக்கென்று தனி நடை, சரோஜாதேவிக்கென்று தனி மொழி, இப்படி இருந்தவர் தான் சரோஜாதேவி. விஜயகாந்த் சார் படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்களான்னு மதுரையிலேருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் ஒரே ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். அந்த படத்தினுடைய பெயர் விருதகிரி. அந்த படத்தை தயாரித்ததும் அவர் தான். சித்ரா சார், நீங்கள் தீபாவளிக்கு போய் என்ன படம் பார்க்க போறீங்கன்னு வண்டலூர்லேருந்து ராபின் கேட்டிருக்காங்க. தீபாவளி திரைப்படங்கள் தான் இந்த மாதம் 17ஆம் தேதியே வெளியாயிடுது. அப்படி இருக்க தீபாவளி அன்றைக்கு போய் என்ன படத்தை பார்க்கறது? சினிமாவை மையமாக வச்சு படம் எடுத்தால் ஓடாது அப்படின்ற நம்பிக்கை சினிமாவில் இருக்கான்னு வேளச்சேரியிலேருந்து மலர் கேட்டிருக்காங்க. சினிமாவை மையமாக வைத்து எடுத்தால் படம் ஓடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது உண்மைதான். அந்த எண்ணத்தை சினிமா பைத்தியம், சர்வசுந்தரம் போன்ற பல படங்கள் நொறுக்கி விட்டன. அடுத்து இன்று ஒரு தகவல். கலைஞருடைய மேக்கலா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பிலே தயாரிக்கப்பட்ட பூம்புகார் திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றி படமாக அமைந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் முதல்ல இந்த பூம்புகார் திரைப்படத்தை கலைஞருடைய மேக்கலா பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பதாக இல்லை. இந்த பூம்புகாரை தயாரிக்க இருந்தது ஏவிஎம் நிறுவனம். கள்ளக்குடி போராட்டத்திலே கைதாகி கலைஞர் மத்திய சிறையிலே இருந்தபோது கிருஷ்ணன் பஞ்சு ரெட்டைகளில் ஒருவரான கிருஷ்ணன் கலைஞரை சந்திப்பதற்காக சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். அப்போ கலைஞரை பார்த்து என்ன புத்தகம் படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கிருஷ்ணன் கேட்க, சிலப்பதிகாரத்தை படித்து கொண்டிருக்கிறேன் என்று அவருக்கு பதில் சொன்னார் கலைஞர். இந்த சம்பவத்துக்கு பின்னாலே தன்னுடைய சகாவான பஞ்சுவை பார்த்தபோது சிறைச்சாலையில் கலைஞரை பார்த்த, சிலப்பதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். கண்ணகி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ கலைஞருடைய எழுத்தில் சிலப்பதிகாரத்தை மீண்டும் எடுத்தால் நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக அமையும் என்றார். அடுத்து அவர்கள் 2 பேரும் ஏவிஎம் அதிபரான ஏவி மெய்யப்ப செட்டியாரை சந்தித்தார். கலைஞருடைய எழுத்தில் சிலப்பதிகாரத்தை படமாக்கினா மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று அவர் சொன்னபோது, கலைஞர் அரசியலில் ரொம்ப பரபரப்பாக இருக்கார், அவரால் இந்த சூழ்நிலையில் வசனம் எழுதி தர முடியுமா என்று கேட்டார் மெய்யப்ப செட்டியார். அந்த பொறுப்பு எங்களுடையது என்று அவர் சொன்னவுடனே, அப்படின்னா பேசுங்க, நாம் படம் எடுக்கலாம் என்று பச்சை கொடி காட்டினார் மெய்யப்ப செட்டியார். அடுத்த சில நாட்களிலேயே கிருஷ்ணன் பஞ்சுவுடன் ஏபி மெய்யப்ப செட்டியார் கலைஞரை சந்தித்தார். பூம்புகார் படத்துக்கு வசனம் எழுதுவதற்காக அவருக்கு முன்பணத் தொகையும் கொடுத்தார். இப்படி எல்லா வேலைகளும் முடிந்த பிறகும் ஏன் ஏவிஎம் நிறுவனத்தின் சார்பாக அந்த பூம்புகார் படம் தயாரிக்கப்படலை அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழுதில்லை? அது நியாயமான கேள்வி தான். அதற்கு முன்னாலே ஒரு காரணம் இருக்கிறது. அந்த படத்தை அவங்க தொடங்குவதற்கு முன்னாலே தங்கப்பதுமை படம் வெளியானது. தங்கப்பதுமை படத்தினுடைய கதையும் பூம்புகார் படத்தினுடைய கதையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு மெய்யப்ப செட்டியார் எண்ணியதால் தான் அந்த படத்தை தயாரிக்கின்ற முடிவை அவர் கைவிட்டார். அந்த படத்தை மேகலா பிக்சர்ஸ் சார்பிலே தயாரித்து கலைஞர் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது காலத்தின் கணக்கு. அதை யாரால் மாற்ற முடியும்? இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.